ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஒன்று எழுதினேன். அதில் சில ஜோக்ஸ் இருந்தது. எனக்கு என்ன பயம்னா, இந்த ஜோக் நான் சொன்னால் ஒர்க் அவுட் ஆகும், பட் இன்னொருத்தங்க இப்போ நம்ம ஒரு விஷயத்தை எப்படி சொன்னால் ஜாலியாக இருக்கும் தான் நமக்கு தெரியும். மற்றவங்க சொல்லும்போது அந்த இதுவுமே எனக்கு இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல. இப்போ சந்தானம் சார் ஒரு ஜோக் எழுதுறாருன்னா அது அவருக்காக தான் எழுதுறாரு. அவர் சொன்னால் செமையாக லேண்ட் ஆகும். பட் அது நீங்களும் நானும் சொன்னால் அது லேண்ட் ஆகுமா இல்லையா நமக்கு தெரியாது. ஆக்டிங் அது எதிர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம் நினைக்கிறேன். எனக்கு தெரியல அது எப்படின்னு. சம்டைம்ஸ் சில விஷயங்கள் நமக்கு வரும், அது பண்ணும்போது நமக்கு பிடிக்கும், அதுவே பண்ணலான்னு ஒரு ஐடியா வரும். அந்த மாதிரி தான் ஆக்டிங்கும். அதான் பெரிய ஆசைகள் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப பெரிய ஆசைகள் இருந்தால் தான் அந்த ஒரு பெரிய பொறுப்பு ஒன்று வரும். ஏன்னா நமக்கு சினிமாவுக்கு வரதே ஒரு பெரிய விஷயம். வந்துட்டோம். இப்போது ஆர்வமொழி தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆஸ் எ லீட் தியேட்ரிக்கல் சக்ஸஸ் ஃபர்ஸ்ட் படம் எனக்கு. ஸோ இதுவே ஒரு கனவு தான். இப்போ சிங்கப்பூர் செல்லுன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் என்னோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் ஒரு பெரிய செட். இப்போ சத்யராஜ் சார் இருந்தார், லால் சார் இருந்தார், பாலாஜி அண்ணா இருந்தாங்க. எல்லாருமே இருக்கும்போது அவங்ககிட்ட சில விஷயம் கற்றுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸஸ் கொஞ்சமாக பேட்ச் பண்ணி இட்ஸ் brought me here today. மேபி இங்கேருந்து அந்த ஆசைகள் வளர்ந்துச்சுன்னா அந்த மாதிரி கொஞ்சம் காஷியஸாக கோவம் எனக்கு வராது. ஆனால் ஒரு மாதிரி ஃபுல் ஆங்ஸைட்டியோட எப்படியாச்சும் இதை சால்வ் பண்ணணும்னு ரொம்ப சீரியஸ் ஆகிடுவேன். பட் மற்றபடி செம்ம ஜாலியான டைப் தான். குழந்தை மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பேன். கிஷன் தாஸ் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா ஆரம்பலே 3rd வீக் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. மிகப்பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ. ஓகே. ஸோ ஆக்சுவலி உங்களை எல்லாருமே இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல பார்த்துருப்போம், பல கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய ஜேர்னி 2004லேயே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது ஒரு போன்விட்டா ஆட்ல நீங்கள் ஃபர்ஸ்ட் கேமரா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அம்மா பிருந்தா அவர்கள் டிவி ஆக்ட்ரஸாக இருந்திருக்காங்க. அந்த ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு தருணம் எப்படி அந்த பிளட் லைன்லேயே வர்றதுனால அப்படி வந்துடுச்சா, ஆர் வாஸ் தேர் எனி ஸ்பார்க்கிங் மூமெண்ட் ஃபார் யூ? இல்லை, ஆக்டிங் சினிமா ஓகே, மேபி ஏதாவது பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருந்தது. ஆக்டிங் கண்டிப்பாக இல்லை. எழுதணும் தான் எனக்கு ஆசை. ஆக்சுவலாக ஆரம்பத்தில் நானும் ஒன் ஆஃப் த ரைட்டர்ஸ் தான். ஸோ எனக்கு அதுதான் பண்ணணும்னு ஆசை. ஆக்டிங் அது எதிர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம் நினைக்கிறேன். எனக்கு தெரியல அது எப்படின்னு. சம்டைம்ஸ் சில விஷயங்கள் நமக்கு வரும், அது பண்ணும்போது நமக்கு பிடிக்கும், அதுவே பண்ணலான்னு ஒரு ஐடியா வரும். அந்த மாதிரி தான் ஆக்டிங்கும் வந்தது. நான் சொல்லும் போது ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருந்தது. பட் எனக்கு ஆக்சுவலாக ஸ்டேஜ் பிளேஸ் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். அதுதான் என்னுடைய பேக்ரவுண்ட். ஸோ அது பண்ணும்போது தான் அந்த ஆக்டிங் மேலே ஒரு சின்ன ஒரு லவ் ஒன்று வந்தது. பட் அது எப்போவுமே சினிமாவில் முடியும்னு எதிர்பார்க்கல. ஆனால் வந்துட்டேன். ஓகே, சூப்பர். அதாவது நீங்கள் ஆக்டர்னா அந்த ஒரு ரோல் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணல, அதையும் தாண்டி மீடியாவில் பல ரோல்ஸ் ப்ளே பண்ணிருக்கீங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆங்கர், அதுவும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், இந்த மாதிரி பல இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திருக்கீங்க. டெல் மீ லைக் அந்த ஆங்கர் ஆயிட்டு ஒரு ஆக்டர் ஆகிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி இருக்கு? அதுவும் திருப்பி நான் பிளான் பண்ணல. பட் எனக்கு என்ன எல்லாமே ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட. இப்போ நீங்கள் ஹோஸ்டாக இங்கே இருக்கீங்க. ஹோஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லாருமே ஈஸின்னு சொல்லுவாங்க. பட் வரவங்க என்ன மூடில் வராங்க, அவங்க பேசுவாங்களா, ஓப்பனாக பண்ண மாட்டாங்களா இல்லையா, என்ன கேட்கலாம், அந்த மாதிரி அங்கேருந்து ஒரு ஸ்கில் ஒன்று வருது. இப்போ யூடியூப் என்னன்னா, இப்போ மக்களோட பல்ஸ் நமக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக்காக ஒன்று போட்டால் அது ஒர்க் ஆகுதுன்னா நமக்கு தெரியும் ஆடியன்ஸ்க்கு தான் பிடிச்சிருக்கு. ஒர்க் ஆகலன்னா ஓகே அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ எல்லாத்துக்கிட்டேருந்து ஒரு சின்ன ஒரு லேர்னிங் ஒன்று கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் ட்ரை பண்ணேன். பட் ஐம் வெரி கிளாட் ஐ டிட் இட். ஏன்னா ஒரு ஜென்ரல் புரிதல் வரும், எல்லாருமே எப்படி இருக்காங்க, என்ன பிடிக்கும்னு. ஸோ ஓகே. ஆனால் நீங்கள் ரோல்ஸ் பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேருக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, நான் ஹீரோட ரோல் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. பட் யூ ஹவ் டன் ஆல் த சப்போர்ட்டிங் ரோல்ஸ் ஆல்சோ. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த தாட் வரலையா, மேபி நம்மளுடைய ட்ரெஜெக்டரி வேற மாதிரி போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு? அதான் பெரிய ஆசைகள் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப பெரிய ஆசைகள் இருந்தால் தான் அந்த ஒரு பெரிய பொறுப்பு ஒன்று வரும். ஏன்னா நமக்கு சினிமாவுக்கு வரதே ஒரு பெரிய விஷயம். வந்துட்டோம். இப்போது ஆர்வமொழி தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆஸ் எ லீட் தியேட்ரிக்கல் சக்ஸஸ் ஃபர்ஸ்ட் படம் எனக்கு. ஸோ இதுவே ஒரு கனவு தான். ஸோ இதுக்கப்புறம் மேபி அப்படி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது வரைக்கும் எப்படின்னா, ஒவ்வொரு வாய்ப்பும் அதுலேருந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்குது. இப்போ சிங்கப்பூர் செல்லுன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் என்னோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் ஒரு பெரிய செட். இப்போ சத்யராஜ் சார் இருந்தார், லால் சார் இருந்தார், பாலாஜி அண்ணா இருந்தாங்க. எல்லாருமே இருக்கும்போது அவங்ககிட்ட சில விஷயம் கற்றுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸஸ் கொஞ்சமாக பேட்ச் பண்ணி இட்ஸ் brought me here today. மேபி இங்கேருந்து அந்த ஆசைகள் வளர்ந்துச்சுன்னா அந்த மாதிரி கொஞ்சம் காஷியஸாக இருப்பேன், இல்லைனா இப்படியே ஜாலியாக இருப்பேன். ஓகே. அதாவது என்னன்னா, நம்மளுடைய ஸ்பேஸை இந்த இடத்துல தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பல எஃபர்ட்ஸ் போடுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரிலாம் நான் அதை பண்ணும், இப்படி பண்ணும், இந்த மாதிரி எஃபர்ட்ஸ் பண்ணும், அந்த மாதிரி யோசிக்கல அப்படின்றீங்களா? மேபி இன்னும் இல்லை. மேபி இன்னும் கொஞ்சம் பொறுப்பு வரும்போது அது நடக்கலாம். பட் எனக்கு நிறைய இன்டர்வியூஸ் பார்ப்பேன். எனக்கு அதில் மம்முட்டி சார் ஒன்று சொல்லியிருப்பாரு. அவர் என்ன சொன்னார்னா, எவ்வளோ நாள் ஞாபகம் வச்சுப்பாங்க? மேக்ஸிமம் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் ஞாபகம் வச்சுப்பாங்க. யாராலுமே கடைசி வரைக்கும் ஒரு ஆக்டரா. இப்போ எம்ஜிஆர் சார் நம்ம எல்லாருக்குமே நம்ம ஜென்ரேஷன் ஃபுல்லாக கேட்டிருப்போம். பட் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த தாக்கம் கொஞ்சம் கம்மியாகும். பட் நமக்கு தெரியும் அவர் எவ்வளோ பெரிய ஒரு பர்சன், எவ்வளோ பெரிய ஒரு மெக்னானமஸான பர்சன். ஸோ அதே மாதிரி யாருமே
மேக்ஸிமம் 100 இயர்ஸ் 150 இயர்ஸ் யோசிச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் ஞாபகமே இருக்காது. ஸோ நம்ம அவ்வளோ சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா பெட்டர்னு நினைக்கிறேன். நம்ம தான் ரொம்ப ஓவராக போட்டு குழப்பிக்கிறோமோன்னு தோணுது. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. எம்ஜிஆர் ரூல் பண்ண டைம்ல வந்துட்டு உங்க தாத்தா வந்து ஐஜியா இருந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எப்படி தோணுது? இன்ஸ்பிரேஷன் உங்க தாத்தா கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட விஷயங்கள், அவர் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. ஸோ ஆக்சுவலாக தாத்தாவோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கல. தாத்தா நான் ஒரு 3 வயசு இருக்கும்போது தாத்தா இறந்துட்டாரு. பட் கதைகள் நிறைய கேட்டிருக்கேன், அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்போ டிஜிபியாக இருந்தார், நிறைய இஷ்யூஸ், அப்போது லாட் ஆஃப் சென்சிட்டிவ் இஷ்யூஸ் நடந்துட்டு இருந்தது நம்ம ஸ்டேட்டில். அதெல்லாமே அவர் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். கேட்கறதுக்கு செம ஜாலியாக இருக்கும், ஓ இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரா நம்ம தாத்தா பண்ணியிருக்காரான்னு. பட் மெயின் விஷயம்னா அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் தைரியமாக இருக்க, அவர் கதைகள் கேட்க கேட்க நான் கற்றுக்கிறேன். பட் அந்த தைரியம் இருக்கான்னு தெரியல, இன்னும் ப்ராசஸ் தான், கற்றுக்கிட்டே இருக்கேன். ஓகே சூப்பர். நீங்கள் வந்து சொன்னீங்க ரைட்டர் தான் உங்களுடைய மெயினான நோக்கமாக இருந்தது அப்படின்ட்டு. அண்ட் நீங்கள் கான்டென்ட் கிரியேஷன்லையுமே வந்து மெஜாரிட்டியாக வந்து ரைட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இம்பார்ட்டண்டாக இருக்கும். மெயினாக வந்து இந்த ஃபன்னினஸ் வந்து கொண்டு வரது, சிரிப்பு வர வைக்கிறது, அதெல்லாமே வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் ரியாலிட்டியில் எப்படி ரொம்ப சீரியஸான பர்சனா இல்லை கேஷுவலாக ஜோக் வர்றது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப கேஷுவல் தான். என்ன சீரியஸ் என்னன்னா அது பெரிய 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் மாதிரி. நான் சீரியஸ் ஆகிட்டேன்னா ரொம்ப சீரியஸ் ஆயிருவேன். அதாவது கோவம் எனக்கு வராது, ஆனா ஒரு மாதிரி ஃபுல் ஆங்ஸைட்டியோட எப்படியாச்சும் இதை சால்வ் பண்ணணும்னு ரொம்ப சீரியஸ் ஆயிடுவேன். பட் மற்றபடி செம்ம ஜாலியான டைப் தான், குழந்தை மாதிரி தான் சுத்திட்டு இருப்பேன். எங்க வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மெச்சூர் ஆகி ஒரு கட்டத்தை தாண்டி வந்துருவோம்ல, அதுக்கப்புறமும் அதே மாதிரி தான் இருப்பேன். ஸோ ஜாலி டைப் தான். ஆனா சீரியஸா இருக்கும்போது ரொம்ப சீரியஸா. சூப்பர். ஏன்னா நான் ஏன் கேட்குறேன்னா, சில காமிக் டைமிங் வந்து அப்படியே உங்களுக்கு வந்துடுது. ஸோ அந்த ஒரு ரைட்டிங் ப்ராசஸ் ஆரோமலிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு? கண்டிப்பா. ஸோ எனக்கு வந்து எப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஒன்று எழுதினேன், அதுல சில ஜோக்ஸ் இருந்தது. எனக்கு என்ன பயம்னா, இந்த ஜோக் நான் சொன்னா ஒர்க் அவுட் ஆகும், பட் இன்னொருத்தங்க இப்போ நம்ம ஒரு விஷயத்தை எப்படி சொன்னா ஜாலியா இருக்கும் தான் நமக்கு தெரியும். மற்றவங்க சொல்லும்போது அந்த இதுவுமே எனக்கு இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல. இப்போ சந்தானம் சார் ஒரு ஜோக் எழுதுறாருன்னா அது அவருக்காக தான் எழுதுறாரு, அவர் சொன்னா செமையா லேண்ட் ஆகும். பட் அது வந்து நீங்களும் நானும் சொன்னா அது லேண்ட் ஆகுமா இல்லையா நமக்கு தெரியாது. ஸோ நான் எழுதின ஜோக்ஸ் வந்து அந்த மாதிரி தான் எழுதினேன். பட் காட் சென்ட்டா ஹர்ஷத் வந்து உட்காந்தாரு. ஹர்ஷத் அந்த ஜோக்ஸ் வரும்போது அவர் ஒரு 10 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டு அது பயங்கரமா போய் லேண்ட் ஆச்சு. அண்ட் அவருமே நிறைய இன்புட்ஸ் கொண்டு வந்தார். ஸோ அந்த ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராசஸ்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு என்ன மெயினாக நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு சிச்சுவேஷன் எப்படி ஃபன்னியாக எழுதுறதுங்கிறத நம்ம கண்ட்ரோலில் இருக்கு. அதுக்குள்ள எப்படி ஒவ்வொரு ஜோக்கும் லேண்ட் ஆகுறதுங்கிறது ஒரு நல்ல ஆக்டர் கிடைச்சா ஒர்க் அவுட் ஆகும். தேங்க்ஃபுல்லி எங்களுக்கு ஹர்ஷத் கிடைச்சாரு, அவர் சூப்பராக பண்ணிட்டு போயிட்டு.